உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வானதி என்னதான் பாண்டி பார்த்து பார்த்து செஞ்சாலும் நேரம் கிடைக்கும்போது குத்தி காட்டுற பேச்செல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. ஸோ வானதி டாக்டரை போய் பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ பேஷண்ட் யாரும் வரல அப்படிங்கும்போது ரெண்டு பேரும் உட்காந்து கொஞ்சம் ஃப்ரீயாக பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே வானதிக்குமே கொஞ்சம் செட் ஆகிடுது. ரெண்டு பேருக்கும் இடையில அப்படியே பேசி பேசி கொஞ்சம் அவங்களோடது எல்லாத்தையுமே டாக்டருமே ஷேர் பண்ணுறாரு. அவர் என்ன மாதிரி குடும்பத்திலேருந்து வந்தார், அவர் எப்படி படித்தார், எப்படி டாக்டர் ஆனார், இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்லும்போது வானதிக்கு அது ஒரு மாதிரி நீங்கள் மற்ற டாக்டர் மாதிரிலாம் இல்லை, ரொம்பவுமே நல்லா பேசுகிறீங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. இதை கேட்ட டாக்டர் என்ன சொல்கிறாரு, என்னங்க டாக்டர்னா உருன்னு இருக்கணுமா, அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பேசும்போது அவர் பேசுகிறது பழகிறது எல்லாமே இங்கே வானதிக்கு பிடிச்சி போயிடுது. ஆனால் இங்கே பாண்டி வானதியை பார்க்குறதுக்காக கடைக்கு வந்துட்டு எங்கே வானதி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த பையனும் இந்த மாதிரி டாக்டரை பார்க்க போயிருக்காங்க அப்படின்னு சொன்னதுனால சரி வரட்டும் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறாரு. ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு தான் வானதி அங்கேருந்து வராங்க. பாண்டியை பார்த்ததுமே எடுப்பிலேயே டாக்டரை பற்றின புராணமே ஃபுல்லாக சொல்லிட்டே இருக்காங்க. இது கேட்கும்போது பாண்டிக்கே ஒரு மாதிரி ஆகுது. சரிடி இப்போ என்ன, ஏன் இப்போ நீ அவரை பற்றியே சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. பின்ன என்ன பாண்டி, நீ என்னமோ பெருசாக சொன்னியே, அவர் கஷ்டப்படுற குடும்பத்திலேருந்து இப்போ டாக்டர் ஆயிருக்காரு, ஆனால் நீ என்னவோ உங்கள் அண்ணி பெரிய வசதியான குடும்பத்திலேருந்து இங்கே இப்படி இருக்காங்க, அவங்களாம் சொந்த காலில் நிற்கிறாங்க அப்படி இப்படிலாம் சொன்னியே, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? இந்த மாதிரி கஷ்டப்படுற குடும்பத்திலேருந்து தான் காலில் நின்று சொந்தமாக இப்படிலாம் வளர்ந்து வரணும் பாத்தியா, நான் கூட இப்போது மெடிக்கல் ஷாப்லாம் வச்சு நானும் என் சொந்த காலில் நிற்கிற அளவுக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரிடி இப்போ அதுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம், எதுக்கு இப்போ இதெல்லாம் பேசிகிட்டு இருக்க? ஆமாம் நீ மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கதா, அதில் எனக்கு சந்தோஷம் தாண்டி அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சரி பாண்டி, ஆனால் டாக்டர் அவர் என்ன மாதிரி சூழ்நிலையில் படிச்சிருக்காரு தெரியுமா? அவர் குடும்ப கஷ்டத்தில் இருந்தாலும் டாக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரே லட்சியத்தோடு படித்து இப்போ டாக்டர் ஆயிருக்காரு. ஆனாலும் அவங்க அப்பா அம்மா இன்னமும் விவசாயம் தான் பார்க்குறாங்களாம். நீயும் குடும்பத்தில் கஷ்டம் தான், நான் இல்லைன்னுலாம் சொல்லலை, உனக்கு ஏன் அந்த மாதிரி தோணலை, நீயும் கஷ்டப்பட்டு படித்து இந்த மாதிரி ஒரு டாக்டராக இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போது பாண்டியை டாக்டர் கூட கம்பேர் பண்ணி பேசும்போது இங்கே பாண்டிக்கு ஒரு மாதிரி ஒரு கோவமாக வருது. இங்கே பார்வானதி, யார் யாருக்கு என்னென்ன இருக்கணும்னு இருக்கோ அப்படி தான் நடக்கும். என் குடும்ப சூழ்நிலை வேறு, அவர் குடும்ப சூழ்நிலை வேறையாக இருக்கலாம், அவருக்கு அவங்க வீட்டில் இருக்கவங்களாம் சப்போர்ட் பண்ணியிருக்கலாம், அதுக்காக நானும் அந்த மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறதுலாம் இப்படிலாம் யோசிக்காத வானதி அப்படிங்கிறாங்க. நீ எதுவாக இருந்தாலும் உங்கள் அண்ணியை பற்றி பேசினா உடனே உனக்கு கோவம் வந்துடும். சரி நான் அதை பற்றி பேசலை, இப்போ நான் உன்னை பற்றி தானே சொல்கிறேன். நீயும் நினச்சிருந்தா டாக்டர் மாதிரி நீயும் ஆயிருந்திருக்கலாம், உனக்கு மனசில் அப்படி ஒரு எண்ணமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த மாதிரியே பேசும்போது ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஒரு மாதிரி சண்டை போடுற மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த டைம் பார்த்து கரெக்டாக டாக்டரும் அங்கேருந்து வராரு. பார்த்துட்டு இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒரு மாதிரி சீரியஸாக சண்டை போட்டுட்டு இருக்கதை பார்க்குறாரு. பார்த்துட்டு நேராக இப்போ மெடிக்கல் ஷாப்புக்குள்ளே போன உடனே டாக்டர் வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு வானதி வேகமாக உள்ளே போயிடுறாங்க. பாண்டிக்கிட்ட எதுவுமே சொல்லிக்காம. பாண்டிக்கு ஒரு மாதிரி ஆகுது. டக்குன்னு அவரும் என்ன இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பி போயிடுறாரு. இப்போ இங்கே கடையில் பார்த்துட்டு அந்த பையனுமே அக்கா அண்ணன் கிளம்பி போயிட்டாருக்கா அப்படிங்கிறாங்க. சரி போகட்டும் விடு, நான் அப்புறமா பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டாக்டர்கிட்ட பேச ஆரம்பிச்சிடுறாங்க. டாக்டர் அவரை பார்த்துட்டு ஆமாம் அந்த பையன் யார், அடிக்கடி வந்துட்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப சொந்தக்காரங்களோ அப்படிங்கிறாங்க. அப்போ செல்வம் சொல்ல வரும்போது டக்குன்னு வானதி பார்த்துட்டு கண்ணை காட்டி விட்டுட்டு ஆமாம் டாக்டர், எனக்கு ரொம்ப தெரிஞ்ச பையன்தான், எனக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாமே எனக்கு ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, சரி சரி, ஆனால் இந்த காலத்தில் யாராவது ஒருத்தர் சப்போர்ட் இருக்கணும்ல, அதுவும் நல்லது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ டாக்டர் பாட்டுக்கு போயிடுறாரு. ஆனால் இப்போது திரும்ப திரும்ப கடையில் டாக்டரை பற்றியே பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே அந்த பையனுக்கே ஒரு மாதிரி ஆகுது. என்னக்கா சுத்தமாக எப்போ பாரு டாக்டரை பற்றியே நீ பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. நிஜமாடா, ஆனால் இந்த டாக்டர் இப்படிலாம் இருப்பார் நான் நினச்சி கூட பார்க்கல தெரியுமா, இவர் அப்படியே எல்லா டாக்டரையும் விட வேறு மாதிரி இருக்கார், நல்லா பேசுகிறாரு, நல்லா பழகுறாரு, இப்படிலாம் இருப்பாங்க நான் நினச்சி கூட பார்க்கல தெரியுமா, என்கிட்ட நல்லா பேசினார் அப்படிங்கிறாங்க. நான் தான் ஏற்கனவே சொன்னேனேக்கா, அவர் நல்ல கைராசியான டாக்டர், எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட்டும் நல்லா பார்ப்பார், எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசுவார் தெரியுமா, அவர் பேசுகிறதுலே பாதி வியாதி குணமாயிரும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே வானதிக்கு அப்படியே ஒரு மாதிரி இமேஜினேஷன்லேயே இருக்காங்க. ஸோ பாண்டி இப்போ வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தால் ஒரு மாதிரி கடுப்புலேயே உட்காந்துட்டு இருக்கும்போது இங்கே சோழன் பார்க்குறாரு. என்னடா ஒரு மாதிரியே இருக்கா அப்படிங்கிறாங்க. டே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆமாம் நீ போன விஷயம் என்னாச்சு அப்படிங்கிறாங்க. நான் போன விஷயம் என்னாச்சா, நான் ஒரு விஷயம் இறங்கியிருக்கேனா அப்படின்னா நான் செய்யாமல் இருப்பேனடா, அதெல்லாம் அட்வான்ஸ்லாம் கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. அட்வான்ஸ் கொடுத்துட்டியா, என்னடா சொல்கிற, எவ்வளோடா கொடுத்த அப்படிங்கிறாங்க. 20,000 கொடுத்துருக்கேன்டா அப்படின்னு சொல்லும்போது 20,000 கொடுத்துட்டியா, ஏதுடா அவ்வளோ பணம் அப்படின்னு சொல்லி பாண்டி கேட்குறாரு. ஏண்டா நீ என்னமோ பெரிய இவன் மாதிரி எனக்கு என்னமோ தரமாட்டேன் அப்படி இப்படின்னு உங்களை விட்டா எனக்கு பணம் கொடுக்குறதுக்கு
வேறு ஆளே இல்லைன்னு நினச்சியா? நான் அதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன்டா அப்படின்றாங்க. அதெல்லாம் சரிடா, யார்கிட்ட வாங்கின அப்படிங்கிறாங்க. என்னடா இப்படியே கேட்டுட்டு இருக்க? வேற எங்க ஓனர்கிட்ட தான் கேட்டு வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி 20,000 கொடுத்துட்டேன், இன்னும் மிச்ச காசெல்லாம் எப்போ கொடுக்க போகிறேன்? இன்னும் 1,80,000 கொடுக்கணுமே அப்படின்றாங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டா, உனக்கு அந்த கவலை வேணாம், நிலாவை நான் எப்படி ஹாப்பியாக வச்சுக்க போகிறேன்னு மட்டும் பாரு அப்படிங்கிறாங்க. டேய் ஏற்கனவே அவங்களுக்கு உன் மேலே சந்தேகம் வந்துருச்சுடா அப்படிங்கிறாங்க. சந்தேகம் வந்துருச்சா? என்னடா சொல்கிற அப்படின்னோடனே, ஆமாம் நீ ஏதோ அவங்களுக்கு தெரியாமல் பண்ணணுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணுன்ட்டு நீ பண்ணிட்டுருக்க. ஆனால் அவங்க உன்னோட ஒவ்வொரு அசைவையும் கவனிக்கிறாங்க. நீ ஃபோன் எடுக்காதது என்னமோ அவர் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிற வரைக்கும் வந்துட்டாங்கடா அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற? ஏதாவது கேட்டாளா அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீ ஃபோன் எடுக்கலன்ட்டு வீட்டில் வந்து உட்காந்துட்டு சோழனோட நடவடிக்கையே சரியில்லை, ஏதோ ஒன்று பண்ணுறாரு, உங்களுக்கு எல்லாம் தெரியுமா அப்படின்ட்டு எங்களெல்லாம் வந்து கேட்டாங்க அப்படின்னோடனே, ஏய் என்னடா உளறிட்டியா அப்படிங்கிறாங்க. நான் எப்படிடா உளருவேன், எனக்கெல்லாம் தெரியாதுன்னு சொல்லிட்டேன். ஆனால் பல்லவன் தான் காலையில் நீங்கள் 2 பேரும் தானே போனீங்கன்னு சொல்லிட்டு கோத்து விட்டான் அப்படிங்கிறாங்க. இந்த பல்லவனா அப்படின்னோடனே, இருடா அதெல்லாம் சமாளிச்சாச்சு, நான் போய் ட்ராப் பண்ணிவிட்டு நான் கடைக்கு போயிட்டேன்னு சொல்லிட்டேன், நான் வேறு எதுவும் சொல்லலை அப்படின்றாங்க. அதானே பார்த்தேன், எங்கே சொல்லியிருப்பியோன்னு பார்த்தேன் அப்படின்றாங்க. நான் சொல்லிட்டு நான் வாங்கி கட்டிக்கிறதுக்கா? நீ தானே எல்லாத்தையும் ஆரம்பிச்ச, நீயே திட்டு வாங்கிக்கோ, எனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறாரு. நான் எதுக்குடா திட்டு வாங்க போகிறேன்? நிலாவா நான் எப்படிலாம் இருக்க வைக்கிறேன்னு பாரு, அவள் அதை நினச்சி சந்தோஷம் தாண்டாப்படுவா, என்னை நினச்சி பெருமைப்படுவா அப்படிங்கிறாரு. எனக்கு ஒன்றும் சரியாக படலை, அவங்கள பற்றி உனக்கு நல்லா தெரியும். ஏற்கனவே ஏதோ இந்த ஆள் கடன் வாங்கி வச்சதுக்கு கடன்காரங்க வீட்டுக்கு வந்ததுக்கே அவங்க இன்னும் அவர் கூட பேசலை, கோவத்தில் இருக்காங்க. நீ திரும்பவும் கடனை வாங்குற, திரும்ப கடன்காரங்க யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவ்வளோதான்டா நீ தொலைஞ்ச அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டா, என்னென்ன அந்த மாதிரி நினச்சியா? சம்பாதிக்கிற காசில் குடிச்சிட்டு கடனை ஒழுங்காக கட்டாமல் பொறுப்பே இல்லாமல் இருக்கிறதுக்கு அதெல்லாம் நான் கரெக்டாக கட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ ரொம்ப நேரமாக வானதி வந்து ஃபோன் பண்ணுவாளா, நம்ம சண்டை போட்டு வந்துட்டோமே, ஏதாவது பேசுவாளான்னு சொல்லிட்டு பாண்டி பார்த்துட்டே இருக்காரு. ஆனால் வானதி கிட்டேருந்து எந்த காலுமே வரல. சரி மெசேஜாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணால் அங்கே வானதி ஆன்லைனில் தான் இருக்காங்கன்னு காட்டுது. ஆன்லைனில் தானே இருக்கா, ஏன் நமக்கு ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறா அப்படின்னு ரொம்ப நேரமாக பார்க்குறாரு. ரொம்ப நேரமாக ஆன்லைன்லேயே தான் இருக்காங்க. சரி நம்மளாவது பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக கூட அவள் எதிர்பார்க்கலாம்ல அப்படின்னு இவரே ஹாய்ன்னு சொல்லி போட்டு அனுப்புகிறாரு. அதை பார்த்துடுறாங்க. ஆனால் அதுக்குமே ரிப்ளை வரல. என்ன இவ ஆன்லைனில் தான் இருக்கா, என் மெசேஜையும் பார்த்துட்டு ஒன்று கூட ரிப்ளை பண்ணாமல் இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டி யோசிச்சுட்டு இருந்தா கடைசியில் வானதி வீட்டில் இருந்து டாக்டர்கிட்ட வாட்ஸ்அப்பில் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ டாக்டரும் வானதியும் வந்துட்டு வாட்ஸ்அப்லேயே சாட் பண்ணிட்டு இருக்கும்போது டாக்டர்கிட்ட பேசுகிற இன்ட்ரெஸ்ட்டில் பாண்டி சாட் பண்ணதுக்கு கூட ரிப்ளை பண்ண முடியாமல் அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போவே பாண்டிக்கு ஒரு மாதிரி ஆகுது. என்ன இவ ஆன்லைனில் தான் இருக்கா, ஆனால் நமக்கு பார்த்துட்டுமே ஒரு ரிப்ளையும் பண்ணாமல் இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டென்ஷன்லேயே இருக்காரு. அந்த நேரம் பார்த்து போய் பல்லவன் பார்த்துட்டு, என்னென்ன ஃபோனை பார்த்துட்டே இருக்க, ஏன் வானதிக்கா ஒன்றும் உனக்கு பேசலையா அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லைடா, அவளை என்னமோ ஒரு மாதிரி நடந்துக்கிறாடா, எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு அப்படிங்கிறாங்க. என்னென்ன சொல்கிற அப்படின்னோடனே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லும்போது பல்லவன் அப்படியே பார்த்துட்டு, அண்ணா நீயா ஏதாவது நினச்சிக்காதண்ணே, ஒருவேளை அவங்க பார்த்துட்டு தூங்கி இருக்கலாம், காலிலேருந்து கடையில் நின்றுட்டே இருக்காங்கல்ல, டயர்டாக கூட இருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. அவளை பற்றி உனக்கு தெரியாதுடா, எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் என்கிட்ட பேசினா தான் தூக்கம் வரும்னு சொல்கிறவ இன்னைக்கு பார்த்துட்டா, ஆனால் இப்போ வரைக்கும் ஆன்லைன் தான்டா காட்டுது அப்படிங்கிறாங்க. அண்ணா வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிவிட்டு கூட அப்படியே வச்சுட்டு தூங்கியிருக்கலாம், என்னென்னு தெரியாமல் நீயா ஏதாவது நினச்சிக்காதண்ணே, நாளைக்கு கூட பேசி கேளு என்னென்ன, அதை விட்டுட்டு இப்போ ஏன் கண்ணா பின்னான்னு எதையாவது யோசிச்சுட்டு நீ வேற இப்படி இருக்கா, வான உள்ள அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட போகலாம் வான்னு சொல்லிட்டு பாண்டியை உள்ளே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஸோ இங்கே பல்லவன் வந்துட்டு மறுநாள் வந்து கிளாஸுக்கு வந்து அங்கே ஷெட்யூல் அனுப்பிட்டாங்க. அண்ணி கிளாஸுக்கு கிளம்புறேன் அண்ணி அப்படிங்கிறாங்க. சரிடா பல்லவா, இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே கிளாஸுக்கு போகிறேன், நல்லா பண்ணடா, ஆல் த பெஸ்ட்டா, கங்க்ராட்ஸ்டா அப்படிங்கிறாங்க. சரிங்க நீ, கண்டிப்பாக நான் நல்லா படித்து எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி நல்ல ஒரு வேலைக்கு போவேன் நீ, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறாங்க. சேரனும் பார்த்துட்டு, எங்களுக்கும் உன் மேலே நல்ல நம்பிக்கை இருக்குடா, நீ நல்லா படிடா பல்லவா அப்படிங்கிறாங்க. அண்ணா என்னென்ன இப்படி சொல்கிற, நீ படுற கஷ்டத்தை எல்லாத்தையும் நான் பார்க்குறேன்ல, நான் கண்டிப்பாக உனக்காகவே நான் படித்து பாஸ் ஆவேனே அப்படிங்கிறாங்க. சரிடா ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ பல்லவனும் கிளாஸுக்கு போகிறாரு. ஸோ கிளாஸில் போய் உட்காந்துட்டு கிளாஸ்லாம் முடிச்சதுக்கப்புறமா இங்கே வெளியில் வராரு. வெளியில் வந்துட்டு இப்படி நடந்து வந்துட்டு இருக்கும்போது வீட்டுக்கு போக வரும்போது பார்த்தா தூரத்தில் வந்து நடந்து வரதை பார்த்தா அவங்க அம்மா மாதிரியே தெரியுது. இது என்னடா அம்மா மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் ஒரு நிமிஷம் நின்று பார்க்குறாரு. கடைசியில் பார்த்தா கோமல் தான் அங்கேருந்து நடந்து வந்துட்டு இருக்காங்க, கூடவே அவங்க அந்த புருஷனும் வந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு பல்லவன் வந்துட்டு அம்மா அம்மான்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஓடுறாரு. பட் கிராஸ் பண்ணும்போது பார்த்தா இங்கிட்டு குறுக்க வண்டி
வண்டியும் வந்துடுது. இங்கேருந்து கிராஸ் பண்ணி போகிறதுக்குள்ளார அவங்க 2 பேரையும் காணோம். ஐயோ எங்கே போனாங்கன்னு தெரியல. இப்போ தானே இங்கே நடந்து போனாங்க, நான் பார்த்தேனே. அம்மா எதுக்கு இப்படி சொல்லிக்காம கொல்லிக்காம போகணும், ஒரு வாட்டியாவது அவங்கள பார்த்து நான் கேட்கணும்னு நினச்சேன், கடைசியில் இப்படி பார்த்தும் விட்டுட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி டல்லாகவே வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தால் ஃபஸ்ட் டே கிளாஸ் முடிச்சுட்டு வந்ததுனால இங்கே நிலா உட்காந்து கேட்குறாங்க, என்னடா கிளாஸ்லாம் எப்படி போச்சு, உனக்கு புரியுதாடா அப்படிலாம் கேட்கும்போது, ஓகே தான் நீ நல்லா தான் இருந்தது அப்படிலாம் வந்துட்டு ஒரு மாதிரி அந்த யோசனையிலே சொல்லிட்டு இருக்கும்போது, பல்லவா என்னாச்சு ஒரு மாதிரியே இருக்கியே டல்லா, என்னாச்சுடா அப்படிங்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை நீ, இன்னைக்கு நான் அவங்கள பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. அவங்கள பார்த்தியா, யாரடா பார்த்த, காயத்ரியவா அப்படிங்கிறாங்க. ஐயோ அண்ணி காயத்ரிலாம் இல்லை நீ, காயத்ரியெல்லாம் நான் பார்க்கல அப்படிங்கிறாங்க. சரிடா அப்போ காயத்ரியை பார்க்கலன்னா வேற யாரை சொல்கிற நீ அப்படின்னோடனே, அம்மாவை பார்த்தேன் அண்ணி அப்படின்னோடனே டக்குன்னு அப்படியே சேரனும் ஒரு மாதிரி பார்க்குறாரு, நிலாவும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. என்னடா சொல்கிற, அவங்கக்கிட்ட நீ பேசுனியா அப்படிங்கிறாங்க. இல்லை நீ, நான் கிளாஸ் முடிச்சுட்டு வந்துட்டு இருந்தேன்னா ஆப்போசிட்டில் வந்துட்டு இருந்தாங்க, சரி அவங்கள போய் பார்த்து எதுக்காக திடீர்னு வந்தீங்க, திடீர்னு விட்டு போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு 4 வார்த்தையாவது நல்லா கேட்கணும்னு நினச்சிட்டு தான் நீ நான் போகணும்னு நினச்சேன். நான் கிராஸ் பண்ணுறதுக்குள்ளே குறுக்க வண்டி போயிடுச்சு நீ, அது போனதுக்கப்புறம் பார்க்குறேன் அவங்க எங்கே போனாங்கன்னே தெரில நீ அப்படிங்கும்போது தான் இங்கே சேரனுக்கும் நிலாவுக்குமே நிம்மதியாக இருக்கா. அப்பாடா இவன் போய் எதுவும் கேட்டு வாங்காமல் அவங்க ஏதாவது சொல்லி இவன் ஏதாவது கேட்டு நல்ல வேலை எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நிம்மதியாக இருக்காங்க. அப்போது சரி விடுடா, இப்போ என்ன அவங்க தான் போயிட்டாங்கல்ல, அப்புறம் ஏன் திரும்ப திரும்ப அவங்கள நினைக்கிற. பல்லவா இன்னைக்கு நீ கிளாஸ் ஜாயின் பண்ணிட்ட, உன்னோட கரியர் என்ன, உன் ஃப்யூச்சர் என்ன, அதை பற்றி நீ நினைக்கணும், நடந்து முடிஞ்சதெல்லாம் நினைக்கக்கூடாதுடா அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லை நீ, அவங்க நடந்து போனாங்கல்ல, அவங்க கூடவே அவங்கள மாதிரி ஒரு இந்திக்கார் தான் நீ, அவரும் கூட போகிறாரு, கையிலலாம் கட்டிட்டு டிஷர்ட் போட்டிருந்தாரு நீ, 2 பேரும் அப்படியே ஒரு மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே நடந்து போனாங்க நீ, நான் பார்த்தேன். சரி நான் போய் பேசணும்னு பார்த்தா கடைசியில் அவங்க எங்கேயோ போயிட்டாங்க நீ, அந்த சைடு நானும் போய் தேடி தேடி பார்த்தேன், எங்கிட்டு போனாங்கன்னே தெரியல அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு பல்லவா, திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், தேவையில்லாமல் இப்போ நீ அவங்கள பற்றிலாம் யோசிக்காத, அவங்களுக்கே உன் மேலே அக்கறை இல்லை, இங்கே தானே இருக்காங்க, இங்கே தான் நீ இருப்பானு அவங்களுக்கு தெரியும்ல, பார்க்கணுன்னு அவங்களுக்கு தோணியிருந்தால் அவங்களே வந்திருப்பாங்கல்ல, அவங்க இருக்கிற இடம் தான் நமக்கு தெரியாது, ஆனால் அவங்களுக்கு தெரியும்ல, அவங்களே வரல, அப்புறம் ஏன்டா உன் மேலே யார் அக்கறையாக இருக்காங்களோ அவங்கள நினச்சி அவங்களுக்காக வாழு பல்லவா, இல்லாததெல்லாம் யோசிக்காத அப்படிங்கிறாங்க. நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான் நீ, நான் அப்படிலாம் யோசிக்கல, என்னதான் இருந்தாலும் அண்ணன் தான் என்னை பார்த்துக்குது, நீங்கள் எல்லாரும் தான், உங்களுக்காக தான் நான் எல்லாமே பண்ணுவேன் நீ, ஆனாலும் ஒரு வார்த்தையாவது நான் கேட்கணும் நீ, நீங்கள் எனக்கு அம்மா மாதிரி இருந்து எல்லாமே யோசிக்கிறீங்க, ஆனால் எனக்கு அம்மாவாகவே இருந்து எனக்கு என்னென்ன இருக்காங்களே நீ, அதுதான் கடுப்பாக இருக்குது அப்படிங்கிறாங்க. பாரு பல்லவா அதை பற்றிலாம் யோசிக்காத நீ விடு அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ காஃபி குடிக்கிறியா அப்படிங்கிறாங்க. சரிங்க நீ கொடுங்க அப்படின்னோன்னு சரின்னா நிலாவும் போயிட்டு காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க பல்லவன்கிட்ட. பல்லவனும் காஃபியை குடிச்சிட்டு இருக்கும்போது இப்போ பார்த்தா வெளியில் நடேசன் அங்கேருந்து வராரு, வந்துட்டு உள்ளே கூட வராமல் வெளியிலே உட்காந்துட்டு சவுண்டாக ரேடியோ வச்சுட்டு அவர் பாட்டுக்கு உட்காந்துட்டு அவர் கூட சேர்ந்து அதுவும் அவரே பாடிக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி இருக்கும்போது இங்கே பல்லவன் வந்துட்டு கிளாஸ் எல்லாம் நடந்தது எல்லாத்தையுமே உட்காந்து அவர் படிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த டைமில் ரேடியோவும் சத்தமாக வச்சுட்டு கத்தியும் பாடிட்டு இருக்கும்போது அவங்க அம்மாவும் இந்த மாதிரி போனதுக்கு இந்தால் தானே காரணம், இந்தால் மட்டும் அன்றைக்கி அப்படி பண்ணாமல் இருந்திருந்தா எங்கள் அம்மா வீட்டை விட்டு வெளில போயிருக்க மாட்டாங்கல்ல, இன்றைக்கி ரோட்டில் நான் நடந்து போய் என்னால் பார்த்து கேட்க முடியலையே, அப்போ எல்லாத்துக்கும் இந்தால் தானே காரணம் அப்படிங்கிற ஒரு கோவமும் இருந்துக்கிட்டே இருக்குது. பத்தாததுக்கு டிவி வாங்கணும்னு வச்சுருந்த காசையும் இவர் இருந்தாலும் இப்படி பண்ணிட்டாரு, இது இல்லாமல் இப்போ நான் படிக்கணும் நினச்சி உட்கார்ந்தாலும் இப்போ இவ்வளோ சவுண்டாக வச்சுட்டு பாட்டு கேட்டுட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி பல்லவனுக்கு இன்னும் கோவம் அதிகமாகி வேக வேகமாக வெளியே போய் அப்படியே ஒரு மாதிரி கோவத்தில் ரேடியோ தூக்கி கீழே போட போகிறாரு. அப்போ டக்குன்னு நடேசன் பார்த்துட்டு, டே என்னடா என்ன ரொம்ப ஓவராக பண்ணிட்டு இருக்க, எதுக்குடா அப்போ ரேடியோலாம் தூக்கி கீழே போட போகிற அப்படிங்கிறாங்க. யோ நீ உன் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்க, உள்ள ஒருத்தன் உட்காந்து படிச்சுட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு வந்து சவுண்டை வச்சுட்டு இப்படி இப்போ கத்தி பாடிட்டு இருந்தேன்னா நான் எப்படியா படிக்கிறதாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் பெரிய பொல்லாத படிப்பு படிக்கிறான், பெரிய கலெக்டர் ஆக போகிறான் அப்படிங்கிறாங்க. நீ வேணா பார்த்துட்டேரியா, நான் கண்டிப்பாக ஒரு நாள் கலெக்டராக ஆவேன், இல்லை ஏதாவது ஒரு கவர்மெண்ட் வேலைக்காவது போவேன், எங்கள் அண்ணனை நான் எப்படியெல்லாம் பார்த்துக்குவேனோ அதை பார்த்து நீ இடிஞ்சு உட்காந்துருக்க போகிற அப்படிங்கிறாங்க. டேய் நீ முதல்ல நடக்கிறத பேசுடா, காலேஜுக்கு தானே போகிற, அதில் போய் ஒழுங்காக படிக்கிற வேலையை பாரு அப்படிங்கிறாங்க. நான் என்ன படித்தா உனக்கு என்ன, முதல்ல நான் என்ன படிக்கிறேனாவது உனக்கு தெரியுமா, எந்த அக்கறையும் இல்லை உனக்கு, வரணும் குடிக்கணும் இந்த மாதிரி பாட்டை கேட்கணும் சாப்பிடணும் அப்படி அப்படியே எல்லாத்தையும் போடணும், இதானே உனக்கு வேலையாக வச்சுட்ருக்க, மனுஷனை நிம்மதியாக எங்கேயாவது இருக்க விட்றியாயா, உன்னால் யாராவது சந்தோஷமாக இருக்காங்களா, உன்னால தான் எனக்கு எல்லாமே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பல்லவன் ஒரு மாதிரி கத்திட்டு இருக்கும்போது டக்குன்னு நிலாவும் சேரனும் அங்கேருந்து ஓடி வராங்க. ஐயோ என்னப்பா இவன் கத்திட்டு இருக்கான் அப்படின்னு வேகமாக போயிட்டு, டே பல்லவா நீ படிச்சுட்டு தானேடா இருந்த, இங்கேண்டாப்பா வந்து விட்ட சண்டை போட்டுட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. பின்ன என்ன நீ படிக்கலான்னு உட்காந்தா இவ்வளோ சவுண்டாக ரேடியோ வச்சுட்டு அவர் பாட்டு கத்தி பாடிட்டு இருக்காரு, நீ எப்படி நான் படிக்க முடியும் அப்படின்றாங்க.
அப்போ நிலா வந்து நடேசனை பார்த்து அப்படியே ஒரு மாதிரி முறைக்கும்போது, என்ன இவன் படிச்சுட்டு இருக்கான்னு எனக்கா தெரியும், நான் பாட்டுக்கு வந்தேன், அப்படியே பாட்டு நல்ல பாட்டாக இருந்துச்சுன்னு பாடிட்டு இருந்தேன், வந்து சொன்னா ஆஃப் பண்ண போகிறேன் இல்லை சவுண்டை கம்மி பண்ண போகிறேன், என்னமோ பெரிய ஓவராக பேசிகிட்டு இருக்கான் அவன் அப்படிங்கிறாங்க. அப்போ சேரனை பார்த்துட்டு, இங்கே பாருங்கப்பா, அவனை இன்றைக்கி தான் நாங்கள் கிளாஸ் சேர்த்து விட்டு வந்திருக்கோம், கிளாஸ்க்கு போயிட்டு வந்திருக்கான், அவன் அதுக்கு படிக்கணும்ப்பா, தயவு செஞ்சு இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படிங்கிறாங்க. ஓ, உன் தம்பிக்காரன் பெரிய கலெக்டர் ஆக போகிறான், அதுக்கு அவர் படிக்க போகிறாரு, அதுக்கு நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதோ அப்படிங்கிறாங்க. சேரன் அப்படியே பார்த்துட்டு, இங்கே பாருங்கப்பா, நீங்கள் சொன்னாலும் சொல்லலைனாலும் அவன் கலெக்டராகவே ஆகலைனாலும் அவன் நல்ல ஒரு உத்தியோகத்துக்கு போவான்ப்பா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி சரி சரி, எல்லாரும் ஒரு மார்க்கமாக தான் இருக்கீங்க போல் அப்படிங்கிற மாதிரியே ஒரு மாதிரி நக்கலாகவே பேசும்போது எல்லாருக்குமே கடுப்பு வந்தாலும் சரி வாடா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு உள்ளாரே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. நடேசனும் கொஞ்சம் சவுண்டை கம்மியாக வச்சு அவர் பாட்டுக்கு பாட்டு கேட்டுட்ருக்காரு. இப்போ மறுநாள் வந்துட்டு சோழன் நிலா கிட்ட சொல்லிட்டு, நிலா நீ வாயன் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்போ நிலா எங்கே சோழன் போகிறோம் அப்படிங்கிறாங்க. நீ வாயன் ஒரு முக்கியமான இடத்துக்கு நம்ம கூட்டிகிட்டு போகிறேன் உன்னை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுறாரு. இந்த மாதிரி நான் நிலாவை தனி கொடுத்தன கூட்டிகிட்டு போக போகிறேன், அட்வான்ஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது வீட்டில் யாருக்குமே அதில் வந்து மனசு ஒரு திருப்தி இல்லை அப்படின்னாலுமே இப்போ அவங்க அப்பா சொன்னதை நிறைவேற்றணும் அப்படிங்கிறக்காக சோழன் இதை பண்ணிகிட்ருக்கான் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சாலும் நிலா கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டா அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுது. ஆனாலும் சொல்ல வேணாம் அப்படிங்கிறதுனால எல்லாருமே அமைதியாக இருக்காங்க. ஸோ கிளம்பி போகும்போதுமே அப்படியே ஒரு மாதிரி 3 பேருமே பார்க்குறாங்க. நிலாவும் புரியாமல் போயிட்டு வந்துடுறேனே அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனோன்னே பாண்டி சொல்கிறாரு, ஆனால் அவன் பாரு போயிட்டு நல்லா திட்டு வாங்கிட்டு தான் வரப்போகிறான், அவங்க எனக்கு பிடிக்கல நான் அங்கே தான் இருக்கேன்னு தான் சொல்ல போகிறாங்க, நம்ம வீடு தான் முக்கியம்னு சொல்ல போகிறாங்க, இவன் என்ன பண்ண போகிறானோ தெரியலண்ணே அப்படிங்கிறாங்க. விடுடா, அவன் ஏதோ ஆசைப்பட்டு செய்கிறான், நம்ம அவங்க 2 பேத்துக்குள்ளார போக வேணாண்டா, பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் ரொம்ப ஜென்யூனாக சொல்லிடுறாரு. ஸோ அங்கே வீட்டுக்கு போய் பார்த்ததுக்கப்புறமா வீடை பாரு நல்லா பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கும்போது, எதுக்கு சோழன் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, இதை பார்த்து பிடிச்சிருக்கான்னு கேட்குறீங்க அப்படிங்கிறாங்க. என்ன நிலா பேசுகிற, இதுதான் நம்ம 2 பேரும் இனிமேல் வாழ போகிற வீடு, பாரு எப்படி இருக்குன்னு அப்படிங்கிறாங்க. சோழன் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நம்ம 2 பேரும் எதுக்காக இங்கே வந்து இருக்கணும் அப்படிங்கிறாங்க. நிலா உனக்கு தெரியவே தெரியாத நிலா, உன்னை நான் எப்படியெல்லாம் வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன் தெரியுமா, அதில் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் நடத்த ஆரம்பிச்சிருக்கேன் நிலா, இந்த வீடு உனக்கு பிடிச்சிருக்கான்னு மட்டும் சொல்லு, மீதி எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சோழன் இந்த வீட்டுக்கு எவ்வளோ அட்வான்ஸு, இவ்வளோ பெரிய வீடு எவ்வளோ வாடகை அப்படிங்கிறாங்க. நிலா அந்த பிரச்சனையெல்லாம் உனக்கு எதுக்கு, நான் உன்னை நல்லா பார்த்துக்கணும்னு நினச்சி ஒன்று பண்ணிகிட்ருக்கேன், தயவு செஞ்சு அதெல்லாம் கேட்காத நிலா அப்படிங்கிறாங்க. கேட்காதனா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, என்ன செலவு பண்ணுறீங்க எல்லாமே எனக்கு தெரியணும்னு சொல்லியிருக்கேன், இப்போ இதை கூட நீங்கள் சொல்ல மாட்டீங்கன்னா நீங்கள் சொல்கிறத நான் கேட்கணுமா அப்படிங்கிறாங்க. ஐயோ நிலா அப்படிலாம் இல்லை, 2 லட்ச ரூபா அட்வான்ஸ் சொல்லியிருக்காங்க, 20,000 ரூபாய் வாடகை, அவ்வளோதான் நிலா பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. இவ்வளோ பணம் நீங்கள் கையில் வச்சுருக்கீங்களா, ஆமாம் இதெல்லாம் கொடுக்குறதுக்கு உங்களுக்கு ஏது காசு அப்படிங்கிறாங்க. நிலா இன்னும் நான் ஃபுல்லாலாம் கொடுக்கல, 20,000 ரூபாய் டோக்கன் அட்வான்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கேன், மீதி கொடுத்துடலாம் நிலா அப்படிங்கிறாங்க. எப்படி கொடுப்பீங்க சோழன் அப்படின்னோடனே, கடன் வாங்கி தான் நிலா கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோடனே நிலாக்கு இங்கே கோவம் வந்துடுது. சோழன் தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, இப்போ நான் உங்ககிட்ட கேட்டேன்னா இந்த மாதிரி ஒரு வீட்டில் நான் இருக்கணும், என்னை வந்து இப்படி கூட்டு போய் வைங்கன்னு நான் சொன்னேன் நான் முதல்ல உங்ககிட்ட அப்படிங்கிறாங்க. ஸோ அவங்க அப்பா சொன்ன சபதத்துக்காக தான் வந்துட்டு சோழன் வந்து ஒன்று செஞ்சிட்ருக்காருங்கிறது இன்னும் நிலாவுக்கு தெரிய வரல. ஸோ சோழன் செஞ்ச விஷயம் நிலாவுக்கு செம்ம கடுப்பாகி போய் 2 பேருக்கும் சண்டை தான் வரப்போகுது. இந்த மாதிரியான கதைக்கெல்லாம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.